ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்குள்ளே கொஞ்சம் பொருட்கள் அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க. இது பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பித்தளை தட்டு வந்து புதுசு தான், ஆனால் நல்லா என்கர்விங் பண்ணி நல்லாவே வெயிட்டாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டம்ளர் பாருங்கள். டம்ளர் வித் டபரா செட்டோடு இருக்குது. நல்லாவே வெயிட்டாக இருக்கக்கூடிய டம்ளரும் டபரா செட்டும் தான். அது இங்கே பாருங்கள், அழகாக ஒரு கோலம்லாம் போட்டிருக்கு. நல்லா மார்னிங் வந்து ஒரு ஃபில்டர் காஃபி நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஆள் அழகாக கச்சிதமாக குடிக்கலாம். ஃபில்ட்ரு இங்கே பாருங்கள், சின்னதாக அழகாக ஒரு ஃபில்ட்ரு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு வந்து இதில் டிகாஷன் போட்டு இறக்கி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபில்டர் காஃபி 2 வேளைக்கு குடிக்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முறி பிளேட்டு. இங்கே பாருங்களேன், இந்த முறி பிளேட் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஈவனாக நீங்கள் 4 வந்து ஒரு முறி பிளேட்ஸும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த முறி பிளேட்டுக்கு வந்து சைட் டிஷ் வச்சுக்கிறதுக்காக நம்ம அந்த இது சின்ன கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுவுமே வந்து நல்லா வெங்கல மெட்டீரியல் தான். ஸோ சைடில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக சாப்பிட்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், பிரான்ஸில் ஸ்பூனுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். அதே மாதிரி பாருங்களேன், இந்த அழகாக ஒரு டிஃபன் பாக்ஸ். இது நம்ம வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீ இது மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இல்லை அப்படின்னா ஒரு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து நல்ல பக்காவான டின் கோட்டட் வெள்ளியம் பூசி இருக்குது, வித் மேட் ஃபினிஷோடு இருக்குது. பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அளவுக்கு வெள்ளியம் பூசி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும், கும்பகோணம்னாலே பித்தளை பாத்திரத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அப்படி எங்கள் ஊரில் இருக்கிற பொருள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், நல்ல ஒரு திருநீர் பவுல். இது எப்படின்னா நம்ம பழசை பேஸ் பண்ணி இது வந்து செஞ்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் மட்டும்தான் இதை ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்து செஞ்சுருக்காங்க இதை. அதை அப்படியே மாடலாக வச்சு இந்த பாருங்களேன், அந்த எட்ஜஸ்லாம் எவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஃபினிஷிங் கொடுத்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒன்று பழசு இருக்குது இதே மாடலில். நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பர்சனலாக யாராவது வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் இதையும் பாருங்கள். ரெண்டுமே யாருமே சொல்ல முடியாது எது பழசு எது புதுசுன்னு. அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு சில பழைய பொருட்களும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா இந்த வாளி தான். இது வந்து யூஸ்டு, அதாவது யூஸ் பண்ண பொருள் தான் இது. இந்த வாளி உள்ளுக்குள்ளே வந்து டின் போகாமல் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிச்சன் யூட்டன்சிலாக இதை என்னத்துக்கு வேணாலும் நம்ம மல்டிபர்பஸாக இதை பயன்படுத்திக்க முடியும். இது வந்து பால், தயிர் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் தயிர் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. வெங்கல பாத்திரத்துலையோ பித்தளை பாத்திரத்துலையோ தயிர் யூஸ் பண்ணாதீங்க. சில்வர் மற்ற பாத்திரம் தான், கல் சட்டி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். மண் பானை அந்த மாதிரி இதில் கூட யூஸ் பண்ணலாம். பித்தளையில் தயிர் யூஸ் பண்ண வேணாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வந்து ஒரு நெய் ஜாடி. ஸோ வந்து இதில் கீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே நல்ல டின் கோட்டோட ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.